பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் இந்திய முஸ்லிம் லீக் உறுப்பினராக இருக்கக்கூடிய நாங்கள் இருவரும் அரசினை ஆதரித்து எங்களுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறோம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே இடம்பெற்றிருந்த நாங்கள் இன்று இருக்கக்கூடிய ஒரு பாரதூரமான சூழ்நிலையிலே ஜனநாயகத்தை காக்கக்கூடிய முயற்சியிலே இந்த அரசிற்கு ஆதரவு என்பதை இந்திய முஸ்லிம் லீக் தலைமை முடிவெடுத்தது. அந்த வகையிலே எங்களுடைய ஆதரவை இன்று வழங்கி இந்த ஆட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. நடைபெறக்கூடிய ஆட்சி மிக சிறந்ததொரு ஆட்சியாக திகழ வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். சட்டமன்றத்திலே வாழ்த்தி உரையாற்றும் போது இந்திய நாட்டினுடைய தேசிய ஒருமைப்பாடு, சமய நல்லிணக்கம், சமூக நீதி, மாநில சுயாட்சி, மாநிலத்துடைய வளர்ச்சி, சிறுபான்மையினர் பாதுகாப்பு போன்ற தத்துவங்களிலே உறுதியான நிலைப்பாட்டுடன் இந்த ஆட்சி செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதுபோன்ற மதுவிலக்கை அமுல்படுத்தக்கூடிய வகையிலே 700க்கும் அதிகமான மதுக்கடைகளை மூடியதற்கு வரவேற்பும் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அந்த வகையிலே முதல் முறையாக சட்டமன்ற நிகழ்வுகள் நேரடியாக இன்று ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. அதுவும் நம்பிக்கை வாக்கெடுப்பையே வரலாற்றிலே முதன்முறையாக இந்த ஒளிபரப்பு செய்து மக்களிடத்திலே நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த அரசுக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது அவங்களோட அதிமுக உட்கட்சி பிரச்சனை. அது குறித்து நம்ம கருத்து சொல்றது ஒன்றும் இல்லை. அது எந்த அளவுக்கு போகும், என்ன அளவுக்கு பிரச்சனைக்கு நம்ம அதை பத்தி கருத்து சொல்றது. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் 119 எம்எல்ஏ ஆதரவு தான் உறுதியான உள்ளது. இருக்கக்கூடிய தாவேகா, காங்கிரஸ், இந்திய முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் 2 கட்சிகள் விடுதலை சிறுத்தை ஆதரவோடு தான் இருந்தது. மேற்கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதை எந்த அளவுக்கு அவங்க ஏற்றுக்கிறாங்க அதை நம்ம அமல்படுத்த தேவையில்லை. இந்த ஆட்சியை பொறுத்து நம்ம ஆதரவு தெரிவிக்கும் போது நம்முடைய கோரிக்கையாக முந்தைய ஆட்சியுடைய நலத்திட்டங்கள்லாம் தொடர்ந்து செயல்ங்கிற கோரிக்கை வச்சிருக்கோம். அந்த வகையில் அந்த கோரிக்கைக்கு செயல்பட்டு